நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. ஹலோ. உட்காருங்க. ஹலோ மேம். இந்திரா, நான் சொன்னேன்ல, இவர்தான் மிஸ்டர் குமார். ஹலோ. ஹலோ மேம். ஒரு கேஸ்க்காக நல்ல லாயர்ஸ் தேவைப்படுறாங்க. போல்ட் அண்ட் ஆனஸ்ட் லாயர்ஸ். தெரியும் மேடம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேஸை ரீஓபன் பண்ண போறீங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் அவரோட அசோசியேட்ஸும் கண்டிப்பா இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி. இந்த கேஸ் பத்தியான டீடைல்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ். உங்க லாயர்ஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, இன்னும் சொல்லல. பட் அவர் ஒரு நல்ல லாயர். இந்த மாதிரி கேஸ்லாம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாரு. குட் குட். எப்ப மீட் பண்ண முடியும் அவரை? இத பத்தி முதல்ல நான் அவர்கிட்ட பேசிடுறேனே. இந்த மீன்வைல் இவங்க இந்த கேஸை ரீஓபன் பண்ண வேண்டிய தேவையான விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணட்டும். மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே. Thank you sir. Thank you. Thank you. நான் சொன்னேன்ல இந்திரா, வெரி பிரைட் சாப். எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாரு. நீ கவலையே பட வேண்டாம் இந்திரா. ஓகே. இதாண்டா சுத்தி 3000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸு. அப்புறம் அந்த 2 கியூபிக்கல் காமிச்சிட்டோம் உனக்கு. புரியுதா? கூடவே அந்த அட்டாச் பாத்ரூம் காமிச்சோம் உனக்கு. பாத்தியா? ஒன்னதான். அப்புறம் இங்க சுத்தி ஏசி போறதா இருந்தேன். அப்புறம் ஏசி போட்டா பொல்யூஷன் வரும்னு சொன்னாங்க. அந்த கருமத்துக்காக தான் விட்டேன். அப்புறம் இந்த பக்கம் கேஎஃப்சி இருக்கு, அந்த பக்கம் மெக்டி இருக்கு, அங்க பொன்னுசாமி இருக்கு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மணி. இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டியா நீ? டேய், இத மட்டும் இல்லடா, இத பாரு, எல்லா புக்கையும் படிச்சாதான் வக்கீல் ஆக முடியும். தெரியுதா? ஐயோ பா. அப்புறம் இங்கதான் நான் உட்காருவேன். அது ஒரு கியூபிக்கல். அது அந்த கியூபிக்கல்ல நீ உட்காரலையா? உட்காரலாம்டா. ஆனா கிளைண்ட் வரும்போது இங்க உட்கார்ந்தாதான் ரிசீவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஒன்னு சொல்றேன், கப்புன்னு புடிச்சுக்கோ. சிம்பிளிசிட்டி முக்கியம்டா, புரிஞ்சுக்கோ. அதை விடு. இது என்னது? நான் ஒரு நாள் அட்டன் பண்ற கேஸ் இன்னையோட கேஸ். மணி, ஒரு நாள் கேஸா? பின்ன யார் அந்த டிபி பேஷண்ட்? சாரதா, அந்த கேஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நான் அப்புறம் கிளாரிஃபை பண்றேன். கோச்சுக்காத. அப்புறம் அந்த வேலைக்கு சொன்னனே, இவன் தான். ஹலோ, என் ஃப்ரெண்டு. ஆனா மணி, ஆல்ரெடி நான் ரெக்கமெண்ட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் பத்மாக்கு அந்த பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ணியாச்சே. ஐயோ பாவம், ஏன் அவர் இப்படி ஏமாத்திட்டு இருக்க? மணி, டேய், அவ வேலைக்கே நான் தான்டா ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்படியா? பின்ன இவ ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு பொண்ணு வராளா? நீ அதெல்லாம் யோசிக்காத. பார், சேர் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, போன் இருக்குது, நோட்ஸ் இருக்குது. மணி, தேங்க்ஸ்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க மணியை நம்பினா. யாரே? அந்த கிளி முகனா? அவனை நம்பி நீ வேற கெட்டு போற. உன்னை பெரிய ஆளாக்கி காமிக்கிறேன். அப்புறம் போன் வரும், முக்கியமான கேஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா என் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணு. நான் இல்லைன்னா அர்ஜுன் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இந்த சல்பி டம்மி கேஸ் ஏதாவது வந்துச்சுன்னு அந்த அம்மா கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணு. டேய், எங்க இவனை விட்டா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டே கிடைக்கலையா? ஏய், அவ்வளவு விடுற, இங்க வா. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க நிறைய அழகான பொண்ணுங்க வரும். நீ இழிக்காத. ஆர்டிஸ்ட் வருவாங்க, விஐபி வருவாங்க. எல்லார்கிட்டையும் டீசெண்டா இருக்கணும். மணிக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒரு டிஸ்டன்ஸோட இருக்கணும், தெரியுதா? மணி, உண்மையாவே சொல்றேன், நீ பெரிய லைட்டடா. விடுற. மணியை நம்பினோர் கைவிடப்படார். இப்ப கை விடுற. வகாரு வகாரு. இப்ப நிறைய ட்ரீம் சாங் வரும் உனக்கு. இந்த கேஸ்ல பிபி தனது வாதங்களை முடித்துவிட்ட நிலையில் டிஃபென்ஸ் யூ மே ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். சட்ட ரீதியாகவும் சமுதாயத்துடைய பார்வையிலும் இது ஒரு முக்கியமான கேஸ். இந்த கேஸ்ல லீகல் மற்றும் மெடிக்கல் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு கோர்ட் என்னை அனுமதிக்க வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். அது சம்பந்தமாக சில விஷயங்களை தெளிவுபடுத்த
I request for a short adjournment. எஸ். யுவர் ஆனர், ஐ டேக் அப்ஜெக்ஷன் டு திஸ். மிஸ்டர் சுந்தரம் இந்த கேஸை இழுத்தடிக்கிறதுக்கான வழிமுறையெல்லாம் தேடுறாரு. சோ இதை நீங்க நிராகரிக்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். டிஃபென்ஸ், இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கேஸ்ல முக்கியமான மெடிக்கல் மற்றும் லீகல் காரணங்களுக்காக அட்ஜர்ன்மென்ட் கொடுக்கப்பட்டால் I will be very obliged. Thank you. டிஃபென்ஸ், இந்த ரிக்வெஸ்ட்டை முன்னாடியே ஏன் நீங்க சொல்லியிருக்க கூடாது? எக்ஸாக்ட்லி. தியேட்டர்ல இன்டர்வல் விடுற மாதிரியா? T20 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் கேப் விடுற மாதிரியா? எதுக்கு இந்த அட்ஜர்ன்மென்ட் எல்லாம் கேக்குறாங்கன்னு Objection. தெரியல. I take serious objection to this, my lord. As public prosecutor, சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசுங்க. தேவையில்லாத கமெண்ட்ஸ், கேலி பண்றது, this indiscretion, I don't like it. And I take serious objection to this, my lord. அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். சட்ட சம்பந்தப்பட்டதை மட்டும் பேசுங்க. சாரி யுவர் ஆனர். சமுதாயத்துல எல்லாரும் எழுந்து உட்கார்ந்து பார்க்குற அளவு நடக்கிற கேஸ் இது. போலீஸ் தரப்புலையும் கேஷுபாய் தான் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுள்ள கேஸ் இது. இப்படிப்பட்ட நேரத்துல அட்ஜர்ன்மெண்ட்டை கேட்டு இந்த கேஸை தள்ளி போடுறதுக்கும் சாட்சியங்களை கலைக்கிறதுக்கும் மிஸ்டர் சுந்தரம் முயற்சி செய்யறாருன்ற சந்தேகம் எனக்கு ஏற்படுது. எனவே இதை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் சுந்தரம், ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் அபவுட் யுவர் ரிக்வெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Your Honor, please. பிபி அவர்கள் சொன்ன அதே காரணத்துக்காக சமுதாயத்துல பல பேர் எழுந்து உட்கார்ந்து இந்த கேஸ் பார்க்கறதுனால, அது மட்டும் இல்லாம மீடியாவில் பரபரப்பா பேசப்படுகிற ஒரு கேஸ், a much dramatized issue என்ற பல காரணங்களுக்காக சட்டத்தில் உள்ள ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நாம விட்டுடக்கூடாதுங்கிற கவலையினால தான் நான் குறிப்பாக இந்த அட்ஜர்ன்மென்ட் வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இட்ஸ் an exceptional case, Your Honor, and I seek your consideration once again. என்ன இது? மறுபடியும் நீங்க அட்ஜர்ன்மெண்ட்டே கேட்டுட்டு இருக்கீங்க. இது என்ன கோர்ட்ல கேஸ் நடக்குதா இல்ல கதா காலர்ஷேப் நடக்குதா? Your Honor, I take serious objection once again and you need to restrain this counsel. யுவர் ஆனர், என்னோட ஒரே ஒரு கோரிக்கை, மிஸ்டர் சுந்தரத்தின் அட்ஜர்ன்மெண்ட் கேஸை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் சுந்தரம், ஐ எம் சாரி. அட்ஜர்ன்மென்ட் நாட் கிராண்டட். நான் உங்க நேரத்தை வீணடிக்கிறதுக்காக அட்ஜர்ன்மென்ட் கேட்கல. Your Honor may submit that this case deserves it. இந்த கேஸ்ல முக்கியமான லீகல் கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. And that's precisely the reason, Your Honor, I want you to give me a few minutes time. எந்த காரணங்களுக்காக எப்படிப்பட்ட கேஸ்ல எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கன்சிடரேஷன் கோர்ட்டுகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை these documents will tell you. மிஸ்டர் பிபி, இந்த திசை திருப்புறது தோசை திருப்புறது இந்த பேச்செல்லாம் எதுக்கு? இது பட்டிமன்றமா இல்ல பேச்சு போட்டியா? லீகலா ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா அழகா எடுத்து சொல்லுங்க, இல்ல வாய் முடிக்கிட்டு சும்மா இருங்க. மிஸ்டர் சுந்தரம். எஸ் யுவர் ஆனர். You may proceed. Thank you, Your Honor. May I submit to the court that my prayer is under section 311 and 313 of IPC. IPC 311 மற்றும் 313 செக்ஷனுக்கு கீழே ஒரு கால் சட்ட குறைபாடுகளால் அல்லது பிசகிய கண்ணோட்டத்தினால் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், under any possible legal omission and commission, நீதி தவறக்கூடிய ஒரு சிறு வாய்ப்பு இருந்தாலும், this court
Your Honor, you got the complete right of granting my prayer. மிக மிக அரிதான ஒரு கேஸ்ல, அதுவும் ஒரு நிரபராதியை தவறான கண்ணோட்டத்திலே தண்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால், if that possibility ever exists, சட்டம் சறுக்குவதற்கான வாய்ப்பு இருந்தால், then Your Honor, you have the complete discretion to grant my prayer. I request you to give the due consideration. செக்ஷன் 311 மற்றும் 313 கீழே நீதிபதி நிச்சயமாக தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு மறு பரிசீலனைக்கு ஆர்டர் இடலாம் என்று சட்டம் நமக்கு சொல்லுகிறது. இது பாயிண்ட் தெளிவா இல்லைன்னா இதை பற்றி எடுத்து சொல்வதற்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய 2 கேஸ், ஹைகோர்ட் லெவலுடைய 3 கேஸுங்களோட இதோ கம்பைலேஷன் உங்களுக்கும் கொடுக்குறேன். இட்ஸ் அவைலபிள் யுவர் ஆனர், அண்ட் ஐ வாண்ட் டு சப்மிட் தீஸ் 5 very important cases for your reference and favorable consideration, where under section 311 and 313 the court has taken into consideration the request for the revalidation of some of the evidences and allowed re-examination. That's all for the present. Thank you. டிஃபென்ஸ் கேட்டுக்கொண்டபடி அட்ஜர்ன்மெண்ட் வழங்கப்படுகிறது. பாவம்பா சாரதா, அவளோட பேசுற முகத்தை உம்முன்னு வச்சுட்டு வரா போறா, பாவமா இருக்கு. இதோட பெரிய விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடும் போதெல்லாம் பேசியிருக்கீங்க. இது ஒரு சின்ன மேட்ரு, இதுக்கு போய் சில்லியா பேசாம இருக்கீங்க. மணி, சாரதா பண்ண தப்படா. அவன் ஹர்ட் பண்ணி தான் கூட பரவாயில்ல, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசி தீர்த்திருப்போம். பட் தயா எதுக்குடா தேவையில்லாம? சரி அதை விடு, சரி வேற ஏதாவது பேசலாம். சாரதா பத்தி உனக்கு தெரியாதா? என்ன தோணுதோ அப்படியே பேசிடுவா. மணி, வேற ஏதாவது பேசலாம்டா ப்ளீஸ். சரி, அண்ணா ஹசாரே ஆரம்பிக்க போற கட்சிக்கு நீ தான் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜாமே? பின்ன இல்லையா? அப்படிதான்ப்பா சொன்னாங்க. இளைஞர் நல்லவன் சொன்ன உடனே நீ தான் நினைச்சிட்டேன். சாரிபா. படுத்தாத, உனக்கு வேற வேலை கிடையாது. உனக்கு நமக்கு தெரிஞ்ச 2 பேர் சண்டை போட்டிருக்கீங்களே, சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தமா? நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்லப்பா. அப்படி எப்படி பெட்ரோல் எல்லாம் குறையும் சொல்லு. என்ன பண்ண? நீ வேணா கடைசி வரைக்கும் பாரு. ஹே அர்ஜுன். ஹலோ குமார், எப்படி இருக்கீங்க? எப்படி? ஹே மணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரதாவை பார்த்தேன், நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க மணி? நல்லா இருக்கேன். 2 மகான்கள் பேசுற இடத்துல எனக்கு என்ன வேலை? அடியன் கிளம்புறேன். காதுல ரத்தம்லாம் வராது, உட்காருங்க. ரத்தம் வராது. சரி சரி, அவர் போட்டு நீங்க உட்காருங்க. சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு கேஸ் விஷயமா தான் அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு என்ஜிஓ கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்துட்டு இப்பதான் என் கையில வந்திருக்கு. நிறைய வேலை இருக்கு, அதான் உங்களையும் இழுத்துக்கலான்னு பார்த்தேன். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். கண்டிப்பா பண்ணலாம். என்ன கேஸ் இது? கேஸ் டீடைல்ஸ் பத்தி நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். இப்போதைக்கு 2 பேர் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. 3ஆவதா நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு தோணுது. குமார், உங்களை ஜாயின் பண்றது எனக்கு ப்ராப்ளமே இல்லை. கேஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சா நல்லா இருக்கும். வேலை அதை பத்தி தான் நான் இப்போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டு இருக்கேன். மீட்டிங் முடிஞ்சோடனே வந்து நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகே, டன். தேங்க்யூப்பா. பை தி வே, முந்தானத்துக்கு பார்த்திபனை பார்த்தேன். உங்களை பத்தி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ். யூனியன் மேட்டர்ல நீங்க தான் ஒரு தலைவலி போல. இல்லையா பின்ன? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தினமும் குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாதான் ராத்திரி தூக்கமே வருது. ஏதோ நம்மளால முடிஞ்சது. பார்த்திபன் மேட்டர். பாத்துக்குமார், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். எப்போ டைம் கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாரும் இப்படியே பயந்துட்டு இருந்தா அந்த பூனைக்கு யார் தான் மணி கட்டுறது? எல்லாரும் இதே டயலாக் சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க. பூனைக்கு எதுக்காக மணி கட்டணும்னு சொல்ல மாட்டீங்க. ஐ வாண்ட் டு நோ. சரி, அதை விடுங்க. காலேஜ்ல ஒரு ஜூனியர் பொண்ணோட ரூட் விட்டுருந்தீங்களா? அது என்னாச்சு? முன்ன மாதிரி இல்ல, அந்த பொண்ணுக்கு கல்யாணமாயி குழந்தையே பிறந்துருச்சியா? எனக்கு ஒன்றும் செட் ஆகல. குழந்தைக்கு உங்க பேராவது வச்சாங்களா? இப்படியே அரசியல் புரட்சின்னு சுத்திட்டு இருந்தா என்ன ஆகுறது? எப்படி செட் ஆகும்? அந்த பொண்ணுகிட்டயும் கொஞ்சம் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும். அது போட்டோம். உங்களுக்கு எப்போ கல்யாணம்? அது எந்த பொண்ணுக்கும் சூசைட் பண்ணலாம் ஆசை வராது. என்னப்பா? உங்களுக்கு பிடிக்காத பொண்ணு யாரா இருந்தா சொல்லுங்க, மணிக்கு செட்டப் பண்ணி. நிஜமாவா? குமார், உங்களுக்கு அனுஷ்கா பிடிக்கும்னு சொல்லுங்களேன், இப்ப செட் பண்ணி கொடுறேன். சரி சரி, நான் கிளம்புறேன். பாப்போம். கண்டிப்பா ஒர்க் பண்ணுவீங்களா அர்ஜுன்? பண்றேன். ஏன்? ஒன்றும் இல்லை, வரேன். டவுட்லேயே போறாரு மனுஷன். வேற ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் நிற்கிறேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் ஜக வாங்கினல, அதான் பயப்படாதனுமோ. இதுக்காவது ரேட் பேசிடு. இதுவும் காந்தி கணக்கில் எழுதிட்டு போறாரு. இதுக்கு எதுக்குடா காந்தியெல்லாம் எடுக்கிற?
சுகர்? நோ ப்ளீஸ். என்னப்பா திடீர்னு ஏதாவது டயபெட்டிஸ் அது இதுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கா? அந்த வரல ஒண்ணும் இல்ல. நம்ம வாழ்க்கையில இருந்த இனிப்பெல்லாம் போதும். இனிமே நம்ம பசங்களுடைய வாழ்க்கை இனிமையா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அடாடா என்ன பிலாசபி! ஃபார் சுந்தரம் பிலாசபி கம்ஸ் வித் ஹாட் காஃபி. அப்படி இல்ல, நம்ம பிள்ளைங்களுடைய சந்தோஷத்தை தவிர நமக்கு வேற என்ன வேணும்? அவங்க நிம்மதியா இருக்கணும். அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு சுந்தரம் இப்போ. காயத்ரி உங்ககிட்டயே வந்துட்டா, கோர்ட் கேஸ் அது இதுன்னு போட்டு தூள் கலப்பிட்டு இருக்கா. அஸ்வினுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நல்ல மருமக வரப்போறா. அண்ட் அஃப்கோர்ஸ் அண்ட் ராம்மோகன் சரியான ட்ராக்ல வந்துட்டான். இந்த ஷில்பா மேட்ரு சரியானதுலேருந்தே அவன் ரொம்ப ரிலீவ்டா இருக்கான்ப்பா. ஆல் தேங்க்ஸ் டு நம்பி. தேங்க்ஸ் டு த காய் அபவ். ஆண்டவர் இருக்கான். ஹலோ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் நம்பி? ஆமா சார், 9941660303 உங்க நம்பர் தானே? ஆமா, நீங்க யாரு? என் பேர் ரமேஷ், கிரைம் பிரான்ச்ல இருந்து பேசுறேன். ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்வெஸ்டிகேஷன் விஷயமாவா? ஆமா சார், சம்திங் பர்சனல் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா அப்போ நான் உங்களை வந்து நேர்ல பார்க்குறேன். ஓகே, வாங்க வாங்க, எப்போ வேணாலும் நீங்க வரலாம். ஜஸ்ட் கிவ் மீ a கால் பிஃபோர் யூ கம். ஓகே. என்ன ஃபோன் கால் நம்பி? யாரு? கிரைம் பிரான்ச்ல இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. ஏதோ என்கிட்ட வந்து பேசணுமா? கிரைம்ஸ் பிரான்ச்ல இருந்தா? ஏன்? Shilpa is dead. ஷில்பா அவர் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கிடந்ததா போலீஸ் தகவல் கொடுத்துருக்காங்க.